வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இப்போ நீங்க கேட்க போற நிகழ்ச்சி நட்சத்திர நேர்காணல். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்க ஸ்டார் யாருன்னா நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினி, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல அப்கமிங் மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் அஸ்வத் நாகநாதன். இவரோட திரையுலக அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுற முதல் கேள்வி, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாணவராக இருந்து இப்போ ஒரு கரண்ட் ட்ரெண்டில் இருக்க மியூசிக் டைரக்டராக டெவலப் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஜேர்னியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே தான் நான் தொடங்கினேன். நான் வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி அண்ணா எஃப்எம் தான் என்னோடய முதல் ஜிங்கிள் வெளியே வந்தது. இங்கே தான் கம்போஸ் பண்ணி இங்கேருந்து ஏர் பண்ணி அதை கேட்ட ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் இப்போது ஒரு சின்ன பயணம் முடிச்சுட்டு இங்கே திரும்ப வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹலோ சார். இப்போ நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது போக உங்கள் பர்சனல் ப்ராஜெக்ட் நிறைய பண்ணுவீங்க. ஸோ எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க? கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணிடுறோம். முன்னாடி இந்த வீக்கில் என்ன இருக்குது, இந்த மந்த் என்ன ஷெட்யூல் இருக்குது. ஸோ நானும் சரி, என்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் சரி, அவங்க கரெக்டாக ஒரு கால் ஷீட் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணிப்போம் ஒரு டைரியில். ஸோ அந்த டைரியில் வந்து சிம்பிளாக ஒரு ஹேக்கை சொல்லணும்னா ஒரு நாளை 3 டிவைட் பண்ணிப்போம். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். ஸோ மார்னிங் ஏதாவது பிஸியாக இருந்துச்சுன்னா மார்னிங் டிக் பண்ணிடுவோம். அடுத்தது ஈவினிங். அப்போ வந்து ஏதாவது ஒரு 2 மீட்டிங் இருந்துச்சுன்னா அது மார்னிங் ஒரு 12 மணிக்கு ஒருத்தவங்க வரேன்னாங்கன்னா அதை கொஞ்சம் மார்னிங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மார்னிங் 2 மீட்டிங் முடிச்சுட்டு மத்தியானம் ஃபுல்லாக ஃப்ரீயாக வச்சுப்போம். அது மாதிரி நம்ம அந்த டைம் இந்த 1 ஹவரும் அந்த ½ ஹவரும் நம்ம வந்து திருடுறது தான். ஸோ நம்ம எப்படி அதை நம்மளோட வேலையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணுறோமோ அப்படி நம்ம அந்த டைமை நம்ம டைமை பை பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இன்னொரு கேள்வி என்னென்னா, மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒரு பேஷனோடு இருந்திருக்கிறீங்க. ஏஆர் ரஹ்மானோட இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பேஷன், இது இன்னொரு லெவலுக்கு நம்ம போகணும்னு, அது எந்த மாதிரி தாட் இருந்தது சார்? இல்லை, நான் ரஹ்மான் சார் இன்டர்வியூ பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு, பேஷன் இருந்துச்சு. கீபோர்டு வாசிச்சுட்ருப்பேன், ராஜா சார் பாட்டெலாம் கேட்பேன். ஆனால் ரஹ்மான் சார் இன்டர்வியூ பண்ண அந்த மொமெண்ட்டில் வந்து நம்ம உள்ளே வரணும் அப்படின்னு தோணுச்சு. அவர் நம்மளும் ட்ரை பண்ணணும், நம்மளும் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருந்தது என்னோடய லைஃப்பில். ஒரு 40 மினிட்ஸ் இன்டர்வியூ இருக்கும். அதில் ஒரு நிறைய விஷயம் லைஃப் பற்றி, ஃபிலாசபிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாகவும் நிறைய விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார் ஆஃப் த ரெக்கார்ட். அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்துச்சு. சார், நீங்கள் இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் வந்துட்டு நிறைய டேரக்டர்ஸ் வந்து உடனே எங்களுக்கு வந்து பாட்டு வேணும், 1 வீக்கில் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க இண்டஸ்ட்ரியில். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றியான உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? இல்லை, எனக்கு அப்படி இருந்ததில்லை. எனக்கு நிறைய டைம் இருக்குது. நான் அவ்வளோ படமும் பண்ணேன். நான் ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து எனக்கு நல்ல டைம் கொடுத்தாங்க, நிறைய டைம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து கம்யூனிகேஷன் வந்து சம்டைம்ஸ் வந்து சில படங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை பொறுத்து இருக்குது. நம்ம ஒரு கால் ஷீட் கொடுத்து வச்சுருப்போம். ரொம்ப பிஸியாக இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அட் அ டைமே வந்து ஒரு 5 படம் 6 படம் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை ஒரு 10 படம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்கள அந்த ஒரு நாளும் இன்றைக்கி நம்ம இல்லை அப்படின்னா இன்றைக்கி அந்த டேட் மிஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டேட் அந்த பர்டிகுலர் படத்துக்கு அவங்க வந்து 1 வாரம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த வர டேட்டு இன்னொரு படத்துக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மியூசிஷியன்ஸுக்கு ப்ராபப்ளி அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். மியூசிக் டைரக்டருக்கு இல்லை, எல்லாருக்குமே. ஏன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அட் அ டைம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் தான் ஒர்க் பண்ணுவார், ஒரு ஆக்டர் வந்து ஒரு படம் தான் ஒர்க் பண்ணுவார், லீட் ஆக்டர். ஸோ இவங்க நிறைய படம் ஒர்க் பண்ணுறதுனால அந்த இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அப்படி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதில்லை. ஓகே சார். எதிலும் இசைன்னு சொல்லுவாங்க. ஒரு இசையமைப்பாளராக மனிதனுக்கு இசை எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கே வந்து இசை தான் வாழ்க்கையெல்லாம் இல்லை. இசை வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி. அந்த மாதிரி எல்லா மனிதனுக்கும் இசை வந்து வாழ்க்கையில் ஒரு பகுதியாக கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இந்தியன் சப்கான்டினென்ட்டில் வந்து இசை வந்து ரொம்ப நம்ம வாழ்வியலோடு கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வெஸ்டர்னில் இந்த ஹாலிவுட்லலாம் பார்த்திங்கன்னா ஃபிலிம் ஸ்கோர் கம்போசிங்னு ஒன்று தனியாக இருக்குது. ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஆல்பம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கல்ச்சர். பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா சாங்ஸ், ஃபிலிம்ஸில் வந்து அந்த 60ஸ்லேருந்தே சாங்ஸ் இருந்திருக்கு. 10 பாட்டு 15 பாட்டு சாங்ஸ் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸாக இருந்திருக்கு. படங்களில் பாடல்கள் இல்லாமல் படமே இருந்ததில்லை. நம்மளோட வாழ்வியலில் கலந்துருக்கு. நம்ம பிறக்கும் போதும் பாட்டு பாடுறோம், இறக்கும் போதும் பாட்டு பாடுறோம், ஒரு நல்லது ஃபங்க்ஷன்னா பாட்டு பாடுறோம். அந்த மாதிரி இந்தியாவில் வந்து இந்த இசை வந்து ரொம்ப உணர்வோடு ஜாஸ்தி கலந்துருக்குன்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்.
அருமை சார். பேக் டு யுவர் காலேஜ் டேஸில் எனக்கு இந்த ஒரு விஷயம் இருந்ததுனால என்னோடய பேஷனை நோக்கி மியூசிக் இண்டஸ்ட்ரியை நோக்கி நான் போனேன். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினச்சிருக்க விஷயம் என்ன சார்? இந்த விஷயம் இருந்ததுனால நான் மியூசிக்கை நோக்கி போனேன் அப்படின்னா, இந்த அந்த ஒரு மீடியா சயின்ஸ் கோர்ஸ் எல்லாம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிருந்தது. அது ஒரு மீடியா சயின்ஸ் கோர்ஸில் நான் படித்தபோது என்னது எதுன்னு தெரியாமல் உள்ளே வந்தபோது நம்மளுக்கு ஒரு ப்ராப்பராக இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு காலேஜில் ஒரு டிகிரி இருந்துச்சு. இந்த காலேஜ் வந்து ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் கொடுத்துச்சு, நிறையா பேரோட பழக்கங்களை கொடுத்துச்சு. நம்ம இப்போ நம்மளோட சீனியர் வந்து விஷால் சந்திரசேகர், அவரும் பெரிய மியூசிக் டைரக்டர். ஸோ அவரோட பழக்கம்லாம் இந்த காலேஜில் இருக்குது. அந்த மாதிரி இந்த காலேஜில் நாங்கள் வந்து நிறையா பேண்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், நிறையா கல்ச்சுரல்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இந்த காலேஜ் வந்து கொடுத்துச்சு, இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறதுனால ஒரு 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 செக்யூரிட்டி இருந்துச்சு. இந்த விஷயம் இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாமே, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னா அது எனக்கு ஆக்சுவலாக அப்படி எதுவும் தெரியல. ஏன்னா நான் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வந்தேன், தெரிஞ்சு தான் பண்ணேன். எனக்கு இன்னும் இந்த விஷயம் இருந்தால் நான் பெட்டராக பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணலை. ஓகே, சூப்பர் சார். அஸ்வத் சார், ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இந்த இமோஷன் இருக்கும்போது ஒரு பாட்டு நல்லா வரும் அப்படின்ட்டு நிறைய இமோஷன்ஸ் ஒவ்வொரு டைரக்டருக்கு பெர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்குது. ஸோ எந்த ஒரு டைமில் வந்து உங்களுக்கு வந்துட்டு மியூசிக் வந்து நல்லா வரும், எந்த இமோஷனில் வரும் அப்படின்றது நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்குமே ஜெனரலாக சந்தோஷமாக இருக்கும்போது மியூசிக் நல்லா வரும். மியூசிக்கில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம இந்த க்ரியேஷன் பண்ணுற அந்த டைம், இன்னொன்று வந்து அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுற டைம், இந்த ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, எல்லோரையும் வாத்தியங்கள் எல்லாம் கூப்பிட்டு வாசிக்க வைக்கிறது. ஸோ அந்த க்ரியேஷன் பண்ணுற டைம் வந்து எங்கே வேணாலும் வரலாம். எனக்கு வந்து நிறைய வந்து பைக்கில் போகும்போது இல்லை ட்ராவல் பண்ணும்போது ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு டியூன் வரும், அதில் வந்து டிராஃபிக் நாய்ஸ்லாம் இருக்கும், பக்கத்தில் லாரியோட நாய்ஸ் அது இதெல்லாம் இருக்கும், அப்படியே அந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதுதான் முதல்ல அந்த க்ரியேட்டிவாக பண்ணுற வேலை. எங்கே போயிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா டக்குன்னு பாடிக்கிட்டே இருப்பேன். பாடினது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு 2 நாள் கழித்து அந்த ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போது எதெல்லாம் எனக்கு நிஜமாகவே உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆகுதோ அதை மட்டும் ஹார்ட் டிஸ்கில் லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அதை வந்து செக்ரிகேட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிட்டு படங்கள் வரும்பொழுது என்ன அப்ளை ஆகுதான்னு பார்த்துட்டு அதில் வச்சு அதில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான், இதுதான் என்னோடய ப்ராசஸ். அஸ்வத் சார், உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியோ அவர் வந்ததுக்கப்புறம் எந்த மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆர் இன்ஸ்பிரேஷன், இல்லை எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் நான் நிறையா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி ராஜா சாரோட பாட்டை தான் வந்து நிறையா ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி மியூசிக்காலிட்டி இருக்குதுன்னு ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சாரையும், எனக்கு முன்னாடி வந்து எல்லா இசையமைப்பாளர்களோட பாட்டையும் பேண்டில் வாசிக்கும் போது ஸ்டடி பண்ணுவோம், எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன ப்ராக்ரெஷன் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாரோட பாட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து தில்சேன்ற படத்தில் வந்து தில்சேரேன்னு ஒரு பாட்டு. அது வந்து அந்த பீரியடில் எனக்கு இசையமைப்பாளராக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நைஸ் நைஸ் சார். சார், எல்லா சாதனையாளர்கள் பயணத்துலேயும் ஒரு தடை இருக்கும். அந்த தடையிலேருந்து மீண்டு வந்த கதை ஒன்று இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தடை வந்து அதுலேருந்து மீண்டு வந்த கதை இருந்தால் பகிர்ந்துக்கலாம் சார். இப்போதைக்கு அந்த தடையில் இருக்கிறேன்னு கூட நான் நினச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்னும் சாதனையாளர்னு நினைக்கல, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. ஸோ தடைகள்னு சொல்ல முடியாது, நிறைய சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சேலஞ்சஸ் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கான படங்கள் கரெக்டாக கிடைக்காது, நம்ம என்ன மாதிரி படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோமோ கிடைக்காது. இப்போ நான் எஃப்ஐஆர்னு ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக த்ரில்லர் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ அமேசானில் வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒன்று பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா படங்கள் பார்த்திங்கன்னா பேய், காடு, மலை அந்த மாதிரி படமாக வந்து, ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டைப் காஸ்டிங்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இதில் நம்மளை கொண்டு போய் வச்சிடுறாங்க. அதுலேருந்து உடச்சிட்டு வெளியே வர்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 200 படம் ஒரு வருஷத்துக்கு வருது தமிழில். அந்த 200 படங்களில் வந்து நீங்கள் ஒரு 30 படம் பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு 20 படம் பார்ப்பீங்க தேட்டரில் போய். நல்லா வெளியே தெரிகிற படம்னு பார்த்தா ஒரு 30, 25. நம்ம ஃபஸ்ட்டு அந்த 25 இருக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த நம்ம ஒரு இசையமைப்பாளராக இருக்கோன்றதை தாண்டி அந்த 25 படத்தில் நம்ம இருக்கணும், வெளியே போய் நம்ம இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்ச். பாட்டு ஹிட் ஆகணும், பிஜிஎம் ஹிட் ஆகணும், தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல படங்கள் கிடைக்கணும், நல்ல டைரக்டரோட அசோசியேஷன் கிடைக்கணும். இந்த விஷயங்கள்லாம் வந்து அது ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கும் அமையணும், அந்த அமையறதை நோக்கியான பயணம் தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தான் சேலஞ்சஸ்.
பட் தடைகளை உடச்சிட்டு மேலே வந்தேன் அந்த மாதிரியெல்லாம் கதையெல்லாம் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ரிசோர்ஸஸை வந்து பயன்படுத்தணும். இப்போ நான் இங்கே படிக்கும்போது ஆர்சிசின்னு ஒரு இடம் இருக்கும். நாங்கள் என்ன ரெஃபரன்ஸ்னாலும் அங்கே ஓடணும். இன்றைக்கி எல்லாமே கையில் இருக்குது. ஃபோனில் தட்டினா உங்களுக்கு ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்துடுது. மியூசிக்கும் அப்படி தான். நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். உங்கள் பேசிக் செட்டப்போ லாஜிக் ப்ரோ இதெல்லாமே இருக்கும்ல உங்ககிட்ட. ஏன்னா லாஜிக் ப்ரோ வந்து படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து 5 வருஷம் கழிச்சு தான் அது என்னால் வாங்கவே முடிஞ்சுது. ஸோ பட் இதெல்லாம் நான் ஒரு குறைய சொல்ல முடியாது. ஏன்னா இது மாறிட்டே போயிட்டே இருக்கும். இன்னும் அதுக்கு அடுத்து வரவங்க வந்து இதை விட சீக்கிரமாகவே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் விஷயம். நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. இருந்தாலும் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இந்தந்த டூல்ஸ் இந்தந்த சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஏதாவது இருக்கா சார்? முதல்ல மியூசிக் தெரியணும். சின்ன வயசில் நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு போய் படிக்கணும். இங்கே ஜென்ரலாக பெற்றோர்கள் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, பசங்களை வந்து மியூசிக் கிளாஸில் சேர்க்கும்போது 10 சினிமா பாட்டு வாசிக்க கற்றுக் கொடுக்கணும், 5 சினிமா பாட்டு வாசிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிராஷ் கோர்ஸில் போய் சேர்க்குறாங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. அந்த பசங்களுக்கு வந்து மியூசிக்னால் என்ன, மியூசிக்கோட பேசிக்ஸ், மியூசிக்கோட தியரியை ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கணும். அந்த தியரி வந்து சின்ன வயசில் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் பேசிக்கு. அதுக்கப்புறம் டூல்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்க போகுது. நாளைக்கு வேறு ஒன்று வரப்போகுது, நாளைக்கு ஏஐ வரப்போகுது, ஏஐ வந்துருச்சு. ஸோ அது வந்து நம்ம தொழில்நுட்பம் தானே. அது வந்து இப்போ லாஜிக் ப்ரோ அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து எல்லாருமே வைடாக வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு மியூசிக் தெரியும் அப்படின்னா அந்த லாஜிக் ப்ரோ கற்றுக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஏஐ இண்டஸ்ட்ரி பற்றி சொன்னீங்க. லாஸ்ட் வீக் நான் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன் ஏஐ ரிலேட்டடாக. அதில் வந்து நமக்கு எந்த மாதிரி சாங் வேணும்னு தீம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக லிரிக்ஸ் கொடுத்துருது. ஸோ மியூசிக்கும் அதுவே போடுது. அப்படிங்கிறப்போ இப்போ உள்ள மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு என்ன கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஏஐ வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துருது. நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஏஐ ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஏஐ ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னா ஏஐயால் என்ன பண்ண முடியுதோ அது கூட நம்ம சேர்ந்து என்ன பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஏஐ கூட ஒரு ப்ராஜெக்ட் கொலாபரேட் பண்ணி பண்ணோம். ஒரு அது வந்து நிறைய ஒரு வேர்சஸ்லாம் கொடுத்துச்சு. இந்த மார்கழி சீசன் பற்றி ஒரு பாட்டு ஒன்று பண்ணும்போது ஏஐ வந்து அவங்களே இந்த ரேப் ஃபுல்லாக ஏஐயில் வந்து ஒரு வாய்ஸில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ரேப்பை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரேப்பை வச்சுக்கிட்டு நம்ம ஹியூமன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு அது கூட பிளெண்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்ணி அவுட்புட் கொடுத்தோம். அதில் வந்து கிரெடிட்டில் வந்து ஏஐ ரேப் கிரியேட்டட் பை ஏஐன்னு தான் போட்டிருந்தோம். ஸோ ஏஐ வந்து அது ஃப்ரெண்டாக்கிக்கணும், அது கூட நம்ம பயணம் பண்ணணும். ஆனால் ஹியூமன் மைண்டு சுப்பீரியர் தேன் ஏஐன்னு நான் நினைக்கிறேன். ஏஐயால் பண்ண முடியாத சில விஷயங்களை வந்து ஹியூமன் மைண்டால் பண்ண முடியும் மியூசிக்காகவே. ஸோ ஏஐ வந்து நீங்கள் கொடுத்தா ஒரு பாட்டு கொடுக்குது, பட் அதில் இருக்கிற இன்ட்ரிகேட்டான விஷயங்கள், இந்த இடத்துல இது மாறணும், எனக்கு இந்த இடத்துல இது வேணும், இந்த இடத்துல இது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு ஹியூமன் மைண்டு தான் அதுக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மியூசிக் தெரியணும்னு சொன்னேன் இல்லையா. மியூசிக் தெரிஞ்சு இந்த அப்ரோச்லாம் கரெக்டாக இருந்தால் நம்ம ஏஐ கூட கம்பீட்டும் பண்ணலாம், ஏஐ கூட பார்ட்னர்ஷிப்பும் பண்ணலாம். அப்படி தான் நம்ம ஃப்யூச்சரை யோசிக்கணும். உங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்டேஜஸை மீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, நிறைய லெஜெண்டரியை மீட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க உங்கள் மியூசிக்கை. நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு ஜிங்கிள் போட்டதுலேருந்து இப்போ வர உள்ள மியூசிக் வர நிறைய அப்ரிஷியேஷன் வந்திருக்கும். ஏதாவது மறக்க முடியாத ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு லைன் ஞாபகம் இருக்கா சார்? மறக்க முடியாத ஒரு லைன் வந்து கௌதம் மேனன் டைரக்டர், அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணது, பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு நிறைய கிரிட்டிசிசம் வரும் என் ஃப்ரெண்ட்ஸு மூலமாக. ப்ரெஸ்ஸில் வந்து எல்லாருமே நல்லா எழுதியிருந்தாங்க. என்னோடய 2 படங்கள் பற்றியும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பற்றி மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தாங்க. எல்லா ப்ரெஸ்ஸும், எல்லா லீடிங் மீடியா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து எல்லாத்துலேயுமே எழுதியிருந்தாங்க. ஒரு லைன் பேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருந்தாங்க. அந்த அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது, மீடியாவிலேருந்து வந்தது. அதை தவிர 2-3 கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப நான் தெரிஞ்சு இது தப்பாக இருக்கேன்னு நினச்ச விஷயத்தை அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி, இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய இடத்துக்கு போகலாம், இந்த மாதிரி ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி சில ரிவ்யூஸ்லாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சது. இசையில் மண்வாசனைன்னு எழுதியிருந்தாங்க குமுதமில்,
அது எனக்கு ரொம்ப நினைவு இருக்கிற ஒரு ரிவ்யூ. ஸோ இந்த மாதிரி மீடியாவில் வந்த ரிவ்யூ எனக்கு கண்டினியூஸாக நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு. அதுதான் என்னோடய ரொம்ப இது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கிரிட்டிசிசம் வரும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து ரொம்ப அடிமட்ட கிரிட்டிசிசம் வரும். அதுவும் ஏற்றுட்டுருக்கோம். சார், இப்போது நார்மலாக ஒரு மியூசிக் டைரக்டருக்கு எனக்கு இந்த ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு கனவாக இருக்கும். அப்படி உங்களோட கனவு டைரக்டர் அப்படின்றது வந்து யார்? இல்லை, எனக்கு வந்து ஃபேவரட் டைரக்டர் எல்லாருமே இருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு அவங்க எல்லாரையுமே வந்து அவங்க படத்தை நான் பார்த்து ஒரு ஆடியன்ஸாக பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என் கூட ட்ராவல் பண்ணுற டைரக்டர்ஸ், நம்ம இப்போது ஒரு மணிரத்னமும் ரஹ்மான் சாரும் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் உருவாகி ஒரு காம்பினேஷனாக உருவாயிருக்கு இல்லையா. எனக்கு இப்போ மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை கிடையாது. ஏன்னா அவங்க அந்த காம்பினேஷன் ஆல்ரெடி உருவாக்கிட்டாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி புதுசாக வர டைரக்டர்ஸ் கூட, அடுத்த ஜென்ரேஷனில் வர ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட, யங்கர் ஃபிலிம் மேக்கர்ஸ் கூட நம்ம ஒரு காம்பினேஷனை அமைச்சிட்டு ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் ஆனஸ்ட்டாக ஆன்சர். மற்ற எல்லா டைரக்டர்ஸோட படங்களும் நம்ம தேட்டரில் போய் ஒரு ஆடியன்ஸை பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். அவங்க கூட ஒர்க் பண்ணுன்ற ட்ரீம் எல்லாம் கிடையாது. நீங்கள் அப்கமிங் டைரக்டர்ஸ்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு இவ்வளோ ரொம்ப பெருமையாக இருக்குது. இல்லைன்னா நானும் அப்கமிங் தானே. ஏன்னா ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கில் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர் கிட்ட ஒர்க் நம்ம வந்தால் நோ சொல்ல போகிறதில்ல. பட் நம்ம சேர்ந்து வளர்கிறதுல ஒரு இது இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து எஃப்ஐஆர்னு ஒரு விஷயம் பண்ண, இன்ஸ்பெக்டர் விஷயம், அதில் வந்து என் டீமில் ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க, பாஸ் அவுட் ஆனவங்க, ஜஸ்ட்டு பாஸ் அவுட் ஆனவங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி யங்கர் மியூசிஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க கூட நான் ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க்கில் போகிறேன். அதே மாதிரி இப்போ புதுசாக வர ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அவங்க படத்தில் பெட்டராக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஜேர்னி தான். இப்போ வந்து எம்எம் கீரவாணி பார்த்திங்கன்னா அவர் ஃபீல்டெல்லாம் முடிச்சுட்டு ஃபீல்டு அவுட்டுன்னு சொல்லி முடித்தவொடனே வந்து ஆஸ்கர் வாங்கினார். ஏன்னா ராஜமௌலி கூட ஒரு காம்பினேஷனில் வந்து அவர் ஆஸ்கர் வாங்கினார் இந்த பாட்டுக்கு. ஸோ அது அந்த மேஜிக் வந்து எப்போ வேணாலும் நடக்கும். நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் டைரக்டர்ஸ் பின்னாடி அலைய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளுக்குன்னு ஒரு ஃபிலிம், ஒரு செட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணோம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்பராஜ், சந்தோஷ் நாராயணன், ரஞ்சித் சார், இவங்கெல்லாம் ஒரு டீமாக வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சினிமா அமைச்சுக்கிறாங்க. அவங்க நாளை இயக்குனரையும் வந்தாங்க, ஜஸ்டின் பிரபாகரன். அவங்களுக்கு ஒரு அந்த செட்டாக வந்து அவங்க ஜெயிச்சுட்டு ஸ்லோவாக மேலே போகிறாங்க. அப்போ யாராவது ஒரு பெரிய டைரக்டர்ஸ் பாயிண்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்றாங்க. அப்படி தான் ஜேர்னி இருக்கணும்னு நினைக்கிறேன். நைஸ் சார். இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பேஷனை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய மிஸ்ட்ரி மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வயசில் உங்கள் பேஷன் இதுதான் கண்டுபிடிச்சிங்க? அந்த டைமில் உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இல்லை, பேஷன் இதுதான் கண்டுபிடிச்சது வந்து ரொம்ப 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயே. அங்கேயே வந்து நான் ஒரு ஆட்டோகிராஃப் புக்கில் வந்து ஐ வாண்ட் டு பிகம் மியூசிக் டைரக்டர்லாம் எழுதியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்காது. ஸோ ஆனால் அந்த பேஷனை நோக்கி நான் ஒர்க் பண்ணேன்னு கேட்டால் இல்லை. நான் வந்து அந்த ஹிடன் பேஷன் இருந்தது. 12th முடித்தேன், காலேஜில் வந்து படித்தேன். அந்த காலேஜில் வந்து படிக்கும்போது கூட மியூசிக் டைரக்டர் ஆகணுன்ற எய்ம் ஒரு பேஷனாக இருந்துச்சே தவிர அதை நோக்கி நான் வந்து சின்சியராக வேலை பார்க்க ஆரம்பிச்சதுன்றது வந்து ரொம்ப லேட்டு. அதனால் வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணது வந்து ரொம்ப முன்னாடியே. நம்ம பண்ண முடியுமான்ற டவுட் இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த காலேஜ் முடிக்கும் போது எனக்கு விஜய் ஆண்டனி சார்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது போய் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஆனால் அது எனக்கு எடுக்கலாமா வேணாமான்னு டவுட் இருந்தது. ஏன்னா இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டோன்னா நம்ம மியூசிக் தான் நம்மளோட உலகம், மியூசிக் தான் நம்மளோட வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு வேணுமா, அந்த ஒரு கொஸ்டினே இருந்தது. ஏன்னா எனக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஆனால் பேஷன் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இங்கே விட்டுட்டு நான் NDTVயில் போய் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஒரு டெலிவிஷன் சேனலில் ஒர்க் பண்ணேன். அப்போவும் பேஷனை சைடில் பண்ணிகிட்டு இருந்தேன். NDTVக்கே நான் மியூசிக்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவும் பேஷனை நான் வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டு இருந்தேனே தவிர நான் சின்சியராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு படம் வரும்பொழுது நான் லீவ் போட்டு தான் போனேன். ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஒரு 6 மாதம் லீவ் போட்டு போய் ஃபஸ்ட் படம் பண்ணேன். ஃபஸ்ட் படம் பண்ணி முடித்த பிறகு தான் எனக்கு வந்து சரி நம்ம இனிமேல் அந்த ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு மென்டலாக ஒரு தோணுன்னா நான் போய் ரெசிக்னேஷன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் நான் வந்து டெசிஷன் எடுத்தது ரொம்ப லேட்டு. 7ஆம் கிளாஸ்லேயே ஆனால் பேஷன் இருந்தது. ஆனால் அந்த பேஷனை நோக்கி நான் வந்து ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணல. ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய தடங்களோ இல்லை என்ன நெகட்டிவாவோ எதுவுமே பண்ணல. இன்னும் உனக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ண, அதை கரெக்டாக பண்ணுன்ற மாதிரி ஒரு இதில் தான் இருந்தாங்க. அவங்க எப்போதுமே இன்னி வரைக்கும் அவங்க சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி NDTVயில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது? யார் அந்த இடத்துல உங்களுக்கு கூட இருந்தால், ஃப்ரெண்ட்ஸா இல்லை நீ பண்ணுறது கரெக்டாக தான் உன்னுடைய செகண்ட் நேச்சர், நீ மியூசிக் பண்ணும்போது தான் நீயா இருக்கிற அப்படின்னு அந்த இடத்துல யாராவது என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க? இல்லை, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க
பார்த்திபன் சார் சொல்லியிருக்காரு, ஆக்டர் பார்த்திபன். அவர் வந்து நீங்கள் வந்து எல்லாமே செக்யூரிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டு ஒரு 5 வருஷம் இங்கே வேலை பார்த்து, நான் யூஜிசி நெட் குவாலிஃபைட் லெக்சரர், ஸோ நான் வந்து வேணா ஒரு காலேஜ் போய் லெக்சர் பண்ணேன், இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு வந்தேன். நீங்கள் வந்து செக்யூரிட்டி இல்லாமல் சினிமாவுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ முன்னாடி அங்கேயே இருந்திருப்பீங்கன்னு பார்த்திபன் சார் சொன்னார். அது உண்மையாக இருந்திருக்கலாம் மேபி. ஸோ நான் வந்து என்னை யாரையுமே இதை விட்டுட்டு அங்கே இதை விட்டுட்டு அங்கே போகலாம் சொல்ல. த்ரூ அவுட் என்னோடய டிசிஷன்னா நான் ஒரு செக்யூர்டாக ஒரு விஷயம் இருக்கணும்னு நினச்சேன். அதுவே ப்ராபப்ளி ஒரு மைனஸாக கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வந்துருச்சு. ஒரு ஒரு ஒர்க்குக்கு போயாச்சு, ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாச்சு. இந்த சைடு ஒரு என்டிடிவி மாதிரி ஒரு கம்பெனியில் இருந்துட்டு யூஜிசி கிளியர் பண்ணியாச்சு, லெக்சர் பண்ணலாம் வேணும்னா. ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் சினிமாவுக்கு வந்தோன்றதுனால அதுவே என்னை வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸில் வச்சிருச்சு. அதனால் நான் எப்போ ரியலைஸ் பண்ணேனோ அப்போ சினிமா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து இப்போ கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும்போது எனக்கு சினிமா போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா போதும்னு விட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து அதை தாண்டி அந்த ரியலைசேஷன் என் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ணி வச்சாங்க. அந்த மாதிரி பெரிய கதைகள்லாம் எதுவும் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, நைஸ் சார். இப்போ வந்து ஒவ்வொரு இயருமே வந்து வேர்ல்டு அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 5 இயர்ஸ் பிளான், 1 இயர் பிளான்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கு? என்னோட இம்மீடியட் பிளான் வந்து ஒரு 15 ஹிட்டு பாட்டு கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோடய இம்மீடியட் பிளான். ஏன்னா நான் வந்து சில படங்கள் பண்ணியும் என்னோடய பாடல்கள் இன்னும் சரியாக வெளியே தெரியல. யூடியூப்பில் போட்டு பார்த்தா இருக்கே தவிர ஹிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சுமார் ஹிட்டுன்னு வேணால் சொல்லலாம். ஸோ நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பாடல்கள் வந்து ஒரு 10 to 15 சாங்ஸ் கொடுக்கணும். அதுதான் என்னோடய இம்மீடியட் கோல். ஒரு 25 படம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அது என்னோடய ஒரு ஷார்ட் டேர்ம் கோல். இப்போ நான் ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். ஸோ 25 படம் டச் பண்ணணும். அது வந்து என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல். நல்ல அந்த ட்ராவல் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும். பிடிச்ச ஆட்களோட ஒர்க் பண்ணணும். நம்மளோட கம்ஃபர்டபுள் ஆட்கள் கூட ஒர்க் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக நம்ம ஒர்க் பண்ணுறோன்றது இல்லாமல் அந்த ஒர்க்குக்கு ரெக்கக்னிஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும். நம்ம பண்ணுற படம் ரிலீஸ் ஆகணும், ரெக்கக்னிஷன் இருக்கணும். இதெல்லாம் தான் என்னோடய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். மேபி அடுத்த 5 வருஷத்துக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. அஸ்வத் சார், உங்களோட ஃபேவரட்டான ஜானர் ஆஃப் மியூசிக் என்னது? கிளாசிக்கல், இந்தியன் கிளாசிக்கல் டச் பண்ணுற மெலடி ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஒரு இண்டியன்னஸ் இருக்கிற மெலடி ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹிந்துஸ்தானி மாதிரி கொஞ்சம் இண்டியன்னஸில் ஒரு கிளாசிக்கல் டச், ஐதர் ஹிந்துஸ்தானியோ ஒரு கர்நாடிக்கோ, அந்த டச் இருக்கிற மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சொல்லலாம். ரொம்ப அவ்வளோ கிளாசிக்கலாக கூட இல்லை. இப்போ சுவாசமே மாதிரி சொல்லலாம். சுவாசமே பாட்டு கேட்குறீங்களா? அந்த மாதிரி சாங் சொல்லலாம். இப்போ ஒரு படம் வந்திருக்கு, ஐ திங்க் ஒன்ஸ் மோர்னு நினைக்கிறேன். அதில் கூட ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி கொஞ்சம் கிளாசிக்கல் இருக்கிறது பிடிக்கும். சார், மீடியாவை ஆஸ்பயர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மீடியாவை ஆஸ்பயர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி எல்லார் கையிலும் மீடியா இருக்குது. ஸோ மீடியாக்காக ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு தான் மீடியாக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. உங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து எல்லா ஃபீல்டுலேருந்து வருவாங்க. மற்ற ஃபீல்டில் ஃபெயிலானவங்க வருவாங்க, மற்ற ஃபீல்டு வேணான்னு தூக்கி போட்டு வருவாங்க. அப்போது நீங்கள் மீடியானே ஒரு விஷயம் எடுத்து படிக்கிறோம் அப்படின்னும்போது நம்ம வந்து எந்த அளவு எக்யூப்டாக இருக்கணும் அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு ஃபார்மல் இண்டஸ்ட்ரி கிடையாது. நீங்கள் இஃப் யூ ஆர் குட் இனஃப் உங்களை எடுத்துக்க போகிறாங்க, இன்னொருத்தர் குட் இனஃபாக இருந்தால் அவங்கள எடுத்துக்க போகிறாங்க. அவங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, பண்ணலனாலும் பரவாயில்ல. எலான் மஸ்க் போட்டிருந்தார் ஒரு ஸ்டேட்டஸ், நீங்கள் கோட் மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் எந்த ஸ்கூல் போனீங்கன்னு எனக்கு கவலையே இல்லை, அப்ளை பண்ணுங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். ஸோ உலகம் அப்படி மாறிட்டு இருக்கும்போது நீங்கள் மீடியா படிச்சுட்டு வரீங்க அப்படின்னும்போது நம்ம எந்த அளவு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கணும். ஃபஸ்ட்டு தியரி தெரியணும். இப்போ ஒரு கேமராமேன்னா அந்த கேமராக்கு சம்மந்தமான தியரி தெரியணும், ஆடியோ இன்ஜினியர்னால் ஆடியோ சம்மந்தமான தியரி தெரியணும். அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஒரு மீடியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா அதுதான் அவங்கள வந்து ரொம்ப லாங் டேர்ம் கூட்டிகிட்டு போகுது. ஏன்னா அவங்க வந்து மற்ற எல்லாருக்கூடையும் காம்பீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. இப்போ நீங்கள் ஐடி ஃபீல்டில் வந்து பிடெக் படிக்காமல் போக முடியாது, கம்ப்யூட்டர் படிக்காமல் போக முடியாது. உங்கள் சீனியருக்கு வந்து இதை விட சீனியர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்களோட சீனியராக இருப்பாங்க. பட் ஆனால் மீடியா ஃபீல்டு அப்படி கிடையாது, யார் வேணாலும் வரலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த ஓப்பன்னஸ் இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட கருத்து. நன்றி சார். சமுதாய வானொலி, இது இந்தியாவின் முதல்வரான சமுதாய வானொலி, அண்ணா வானொலி, சமுதாய வானொலி. சார், இப்போது தியேட்டருக்கு பண்ணுற ஒரு மியூசிக்குக்கும்
ஓடிடிக்கு பண்ணுற ஒரு மியூசிக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? லைக் எது ஈஸி, எது கஷ்டம்? இல்லை, ஈஸி கஷ்டன்றது கிடையாது. நம்மளோட ப்ராசஸ் வந்து ஒன்று தான். ஓடிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க டிவைசஸ் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. இப்போ ஓடிடி வந்து நீங்கள் மொபைல் ஆக்சஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கக்கிட்ட வந்து நிறைய ஸ்பெக்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட ஆடியோவை வந்து அந்த ஸ்பெக்ஸில் டெலிவர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். மிக்ஸோ ப்ராசஸோ நம்ம கம்போஸ் பண்ணுறதோ மாறாது. சினிமானா சாங்ஸ் இருக்கும். ரெண்டாவது நம்ம தேட்டரு அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த தேட்டரோட இம்பேக்ட்காக நம்ம நிறையா ஹெவியாக பண்ணுவோம். ஆர்ஆர்லாம் வந்து நல்ல ஹெவியாக நிறையா லேயர்ஸ் வச்சு நல்லா இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி மியூசிக் பண்ணுவோம். ஓகே, தியேட்டரில் வந்து இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் தாங்கணும், இவ்வளோ பெரிய ஆடிட்டோரியமில் வந்து அந்த இம்பேக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓடிடின்னு இருக்கும்போது ஜென்ரலாக எல்லோரும் டிவியில் தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. ஹோம் தியேட்டரில் பார்க்குறவங்க கம்மி, முக்கால்வாசி 2 ஸ்பீக்கர் டிவியில் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டயலாக்ஸுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுவோம். பட் மிக்சிங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். பட் ஓடிடி அப்படின்னா இப்போ நீங்கள் ஹோம் தியேட்டர் வச்சுருக்கீங்கன்னா 5.1 வந்து இந்த ரூம் அளவு வச்சுருப்பீங்க. இங்கே ஒரு 5.1 ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த ரூம் அளவு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிக்ஸ் இருக்கும். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இருக்க ஸ்பீக்கர்ஸ் இன்னும் நல்லா தள்ளி இருக்கும். மேலேயும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். 3Dன்னு சொல்கிறோம் இல்லையா, மேலே ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்லேருந்து இம்பேக்ட் இருக்கும். நீங்கள் ஏரோவில் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் ஏரோ வரைக்கும் கேட்கணும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் செட்டப்பாக இருக்கும், பெரிய செட்டப்பாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லெவல்ஸ்லாம் செட் பண்ணுவாங்க. ஸோ பட் ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் மட்டும் மாறும் ஓடிடிக்கும் தியேட்டர்ஸ்க்கும். சார், இப்போ லாஜிக் ப்ரோவில் நம்ம மியூசிக் பண்ணும்போது அது ஸ்டெம்ஸ் வைஸ் தான் வரும். ஒரு மாஸ்டரிங் இன்ஜினியர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க ஸ்டெம்ஸ் வைஸாக தான் கேட்பாங்களா, இல்லை எப்படி வேவ் ஃபைல் அப்படி கேட்டுருவாங்களா ஒரு தேட்ரிக்கல் மிக்ஸ்க்கு கொடுக்கும்போது? ஒரு ஸ்பாட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இல்லை, நீங்கள் ஸ்டெம்ஸ் கொடுக்கணும். தியேட்டர் மிக்சிங்க்கு ஸ்டெம்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஆடியோவில் கேட்குற ஸ்பாட்டிஃபைலையோ ஆடியோ பிளாட்ஃபார்மில் கேட்குற மிக்ஸ் வந்து மியூசிக் டைரக்டர் கொடுக்குறது. அது வந்து மியூசிக் டைரக்டர் வந்து மாஸ்டர் பண்ணி கொடுக்குறது. ஸோ எல்லா பாடல்களுமே நீங்கள் கேட்குறது வந்து ஆடியோ வெர்ஷன் வேறு, தியேட்டர் வெர்ஷன் வேறு, மிக்ஸாகவே வேறு. ஆடியோ வெர்ஷன் வேறு, தியேட்டர் வெர்ஷன் வேறு. ஸோ நீங்கள் ஆடியோ வெர்ஷனில் கேட்கும்போது ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். தியேட்டரில் இருக்கும்போது அந்த சவுண்ட் இருக்கவே இருக்காது. ஏன்னா தியேட்டரில் இருக்கும்போது நம்ம விஜுவலுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த ஆடியோ வெர்ஷனுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஸ்டெம்ஸாக நீங்கள் தியேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு மிக்சிங் தியேட்டரை வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த மிக்சிங் தியேட்டரில் வந்து அந்த ஆடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். எங்கே எது வரணும், லெஃப்ட்டில் என்ன வரணும், ரைட்டில் வரணும், சென்டரில் என்ன. அது வந்து ஸ்பேஷியல் ஆடியோ 5.1 இல்லை 7.1 இல்லை அட்மாஸோ இருக்கும். நீங்கள் ஆடியோவில் ஸ்பாட்டிஃபைல கேட்குறது வந்து ஸ்டீரியோ. இப்போ ஆடியோவிலுமே ஸ்பேஷியல் ஆடியோ வந்துருச்சு. நிறைய சாங் வந்து 7.1 டால்பி அட்மாஸ்லாம் சாங்ஸே கொடுக்குறாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் வந்து ஃபோனில் வந்து ஸ்டீரியோ தான் கன்சியூம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஆல்பம் வந்து ஸ்டீரியோவில் தான் பண்ணுறோம். சார், இப்போ வர ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்பேஷியல் ஆடியோ அக்காமடேஷன் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கும் தனியாக எப்படி மிக்சிங் பண்ணுவாங்களா, இல்லை ஸ்டீரியோ மிக்சிங்கே போதுமா? இல்லை, ஸ்டீரியோ மிக்சிங் வந்து 2 சேனல், ஸ்பேஷியல் ஆடியோ வந்து 7 சேனல். நீங்கள் அந்த ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் கூட அந்த 7 சேனலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ண ஆடியோவை கேட்டிங்கன்னா தான் அது வந்து அந்த இம்பேக்ட் இருக்கும். இந்த சேம் தான். நீங்கள் 5.1 ஸ்பீக்கர்ஸ் வீட்டில் செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போடுற படமோட ஆடியோ 5.1 என்கோட் ஆயிருந்தால் தான் அந்த 5.1 நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் 5.1 அந்த படத்துல 5.1 இருக்கணும், கரெக்டான ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணியிருக்கணும், நீங்கள் ஸ்பீக்கரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் சென்டரில் போய் உட்காரணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த சரௌண்டே ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் 5.1ன்னு சொல்லிவிட்டு எல்லா ஸ்பீக்கரையும் ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக அடுக்கி வச்சுட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருந்தால் வரும். அது வந்து ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அதே மாதிரி தான் அட்மாஸும், அதே மாதிரி தான் சரௌண்டும். ஸோ ஒன்று நீங்கள் என்கோட் பண்ணுற ஆடியோவில் அது இருக்கணும், அந்த ஸ்பீக்கர்ஸ் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கணும் ஹார்ட்வேரில், அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கரில் அது ஸ்ப்ளிட் ஆகி ப்ளே ஆகணும். இது எல்லாமே இருந்தால் தான் அது வந்து நீங்கள் ஸ்பேஷியல் ஆடியோவில் கேட்குறீங்கன்னு அர்த்தம். சில படங்கள் வந்து 5.1 பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் ஸ்பீக்கர் மட்டும் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்போ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டீரியோவில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ 5.1 ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு அது 5.1 தான். அதுக்கு 5.1 ஸ்பீக்கரில் நீங்கள் ஸ்டீரியோ கேட்குறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் சார். இந்த மிக்சிங் மாஸ்டரிங்னு சொல்கிறீங்கள, அது எந்த ஸ்டேஜில் வரும்? ப்ளஸ் அப்படின்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்ல முடியுமா சார்? மிக்சிங் அப்படின்றது வந்து ஒரு பாடலில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதாவது பாடல்களில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் குரல், இது எல்லாமே வந்து துல்லியமாக கேட்க வைக்கிறது தான் மிக்சிங். ஸோ ஒருத்தங்களை பாட வச்சுட்டு அதை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கரெக்டான மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டதுனால நல்ல மைக்ஸ் வந்துருச்சு. ஸோ எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நம்மளால் துல்லியமாக ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு
20 வருஷம் முன்னாடி இது பண்ண முடியாது, இவ்வளோ துல்லியமாக பண்ண முடியாது, இல்லை ஒரு 30 வருஷம் முன்னாடி இது பண்ண முடியாது. இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணி மல்டி ட்ராக் ரெக்கார்டிங்னு சொல்கிறோம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தனித்தனியாக நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியுது, இல்லை தனித்தனியாக நம்மளால் அதில் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ ஒரு வயலன்ஸ் எடுக்கிறோம், கிட்டார் எடுக்கிறோம், ஃப்ளூட் எடுக்கிறோம், இது எல்லாமே எடுத்துகிட்டு அந்த ஆடியோவை நம்ம ப்ராசஸ் பண்ணி துல்லியமாக எது எங்கே கேட்கணும் அப்படின்றது மியூசிக் டைரக்டர் டிசைட் பண்ண மாதிரி நம்ம வந்து அந்த ஒர்க் பண்ண முடியுது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில். ஸோ அந்த மாதிரி செய்து எல்லாத்தையுமே கரெக்டாக கேட்க வைக்கிறது மிக்சிங் அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டரிங் அப்படின்றது வந்து அந்த மிக்சிங்கை மிக்சிங் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்குற ஆடியோ டிவைஸ் ஒரு ஃபோன்லேயோ ஒரு டிவிலேயோ நல்ல லவுடாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பளிச்சுன்னு கேட்க வைக்கிறது, அந்த பிரைட்னஸாக கேட்க வைக்கிறது வந்து மாஸ்டரிங்னு சொல்லலாம். ஸோ மிக்சிங்கை முடிச்சுட்டு கடைசியில் மாஸ்டரிங் பண்ணுவோம். நன்றி சார். ஓகே சார். இப்போ நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கறனால நிறைய பேர் வந்து இப்போ ஏஐ மூலமாக மியூசிக் கற்றுக்குறாங்க, எனி ஸ்கில் எல்லாமே கற்றுக்குறாங்க. அதுமாதிரி எதாவது டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ணால் கூட மீடியா, சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியா நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், மியூசிக் பேஷன் உள்ளவங்க வீட்லேயே ஓனாக ஸ்டூடியோ வச்சு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் அங்கங்கே இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பட் ஜாப்னு வரும்போது அவங்களுக்கு மணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது எப்படி நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீங்கள் வந்து நீச்சல் கற்றுக்கணுன்னா குளத்துக்குள்ளே குதிச்சு தான் ஆகணும். ஸோ நீங்கள் அதனால் வந்து நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதே பண்ணிகிட்ருக்கலாம். அதில் ஒன்றும் இது கிடையாது. அதுலேயும் கண்டென்ட் இருக்குது, அதுலேயும் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க, அதுலேயும் கண்டென்ட் போட்டு இன்ஸ்டாகிராம்லாம் சம்பாதிக்கிறாங்க, அது வந்துகிட்டே தான் இருப்பாங்க. பட் சினிமா அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் ரீல்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடுற அளவு ஈஸி கிடையாது. சினிமாவில் வந்து டெக்னிக்காக கொஞ்சம் நிறைய விஷயம் தெரியணும். நீங்கள் ரா டேலண்ட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த டேலண்ட்டை வந்து க்ரூம் பண்ணணும். ஒரு சினிமாக்குன்னு வரும்போது நீங்கள் ஒரு நல்ல சிங்கராக இருக்கலாம், ஆனால் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்கள் குரல் நல்லா இருக்கலாம், ஆனால் சிங்கர் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு குரல் நல்லா இருக்குது, நான் ரீல்ஸில் வந்து பாடுறேன், இல்லை நான் ரீல்ஸில் வந்து போடுறேன் அப்படின்றது வந்து ஒரு ஷார்ட்கட் டு ஃபேமாக இருக்கலாம். நீங்கள் பேஷனுக்காக அதை பண்ணால் அது பண்ணுறது நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் அதை வச்சு நம்ம ஒரு லாங்குவிட்டியான ஒரு கேரியர் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. நீங்கள் இந்த கேரியர் வேணும்னா இதுக்கான விஷயங்கள், இதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு, டெக்னிக்கலாக ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து அதுக்கான ஒரு ஜேர்னியில் வந்து இறங்கணும். இன்னொன்று, சினிமா இண்டஸ்ட்ரியில் நெட்வொர்க்கிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சினிமா இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இங்கே வந்து நிறைய விஷயம் வந்து கன்வீனியன்ஸில் தான் நடக்குது. எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மியூசிக் டைரக்டர் நாளைக்கு வந்து ஷூட்டு ஒரு ஆடுக்கு, ஒரு பர்டிகுலர் மியூசிக் டைரக்டர் வந்து ஃபோன் எடுக்கலை, ஏதோ பிஸியாக இருந்துட்டார். அதனால எனக்கு அடுத்தது ஃபோன் பண்ணாங்க, நான் ஃப்ரீயாக இருந்தேன், ஒரு ஆடு ஒன்று நான் பண்ணேன், நாளைக்கு ஷூட்டுக்கு இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் டைரக்டர் கூட நான் ஒரு 10 ஆடு ஒர்க் பண்ணேன். இது எதுக்கு சொல்ல வரேன், பெரிய டைரக்டர் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவர் ஃபோன் எடுக்காமல் போனது தப்பும் கிடையாது, ஃபோன் எடுக்கணும் அப்படிலாம் இல்லை, அந்த சமயத்துக்கு யார் இருக்கான். ஸோ சினிமாவில் வந்து அந்த கன்வீனியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்வீனியன்ஸை வச்சு தான் நிறைய விஷயங்கள் வந்து ஃபார்ம் ஆகுதே தவிர இந்த பர்டிகுலர் ஆள் வேணும்னு வெயிட் பண்ணுறதுலாம் இருக்குது, அதுவும் இருக்குது. பட் முக்கால்வாசி இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்க, கேமராமேனாக நீங்கள் வந்து போயிட்டு சம்மந்தமே இல்லாத வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் கூப்பிட மாட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தான் கூப்பிடுவீங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் கூட வருவார், உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது நீங்கள் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறீங்களோ, சினிமாவில் உங்களுக்குன்னு ஒரு குரூப்ஸ், உங்களை ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மியூச்சுவல் பெனிஃபிட் அடைஞ்சு மியூச்சுவலாக ஒரு க்ரோத் வந்து சினிமாவில் தனியாக யாராலையும் வர முடியாது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் ஒரு ஆக்டரை சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஆடிஷன் டேப்பை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் செலக்ட் பண்ணாதான் ஒரு டைரக்டரை பார்ப்பார், நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு டீம் ஒர்க்கும் எல்லாரோட தயவும் தேவை சினிமாவில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நெட்வொர்க்கிங்கும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறதும், உங்களை சுற்றி சினிமாவில் இருக்கிற ஆட்கள் நிறைஞ்சிருக்கிறதும், நீங்கள் அவங்க கூட ஒரு நெட்வொர்க்கிங்கில் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறையா பேர் ரீல்ஸ் போடுறாங்க, டேலண்ட் இருக்காங்க, நிறைய பேர் எங்கெங்கெல்லாமோ டேலண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. பட் ஏதாவது ஒரு சினிமாவுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுன்னு வந்துச்சுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட குரூப்பில் தான் தேடுவாங்களே தவிர ரொம்ப ரேர் கேஸ் இந்த மாதிரி போய் ஒரு பர்டிகுலர் ஆளை தேடுறதுலாம். ஸோ நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ
ஆல்ரெடி கேட்ட மாதிரி தான் இருக்கும் இந்த கொஸ்டினும். இப்போ நிறைய ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், ஈவன் கமல்ஹாசன் கூட ஏஏ ரிலேட்டடாக நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இண்டஸ்ட்ரியில் இன்வால்வ் பண்ணதுக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய மியூசிக்கில் ஏஏ ரிலேட்டடாக ஏதாவது இன்வால்வ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து இப்போ ஏஐயால் மியூசிக்கில் என்ன பண்ண முடியுது, நீங்கள் சொன்னீங்க இல்லையா பாட்டு போட்டால் கொடுக்குது. ஸோ ஏஐ வந்து மியூசிக்கில் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத வந்து படிச்சுட்ருக்கேன். ஏஐ கூட நம்ம எப்படி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை தாண்டி நான் ஏஐலாம் இன்னும் கற்றுக்க ஆரம்பிக்கல. ஓகே சார், எஃப்ஐஆர் படத்தில் ஒரு லவ் சாங் ஒன்று ஹிட் ஆச்சு. அந்த லவ் சாங் நீங்கள் மியூசிக் போடும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அது ஹிட்டான பிறகு உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? அந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சது. க்ரூவில் இருக்க டைரக்டர், ஹீரோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அந்த பாட்டு வந்து இனிஷியலாக எஃப்ஐஆருக்காக பண்ண பாட்டு இல்லை, அது வேற ஒரு ஸ்கிரிப்டாக பண்ண பாட்டு. பட் அந்த பாட்டை நாங்கள் வந்து எஃப்ஐஆருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். பயணம் அப்படின்னு ஒரு சாங் அது. அது வந்து அபய் ஜோத்புர்கர் பாடியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயினோட லவ் ட்ராக், அவங்களோட லவ் ஜேர்னியை சொல்கிற ஒரு சாங் அந்த பயணம்ன்ற சாங். 2 வரிகள் எங்களுக்காக பாட முடியுமா சார்? ட்ரை பண்ணுறேன். அதான் கிறக்கம் தாழாத மயக்கம் சில்லென்ற இரவும் அதில் தொடங்கும் இந்த பயணம் பேசாத மொழியும் ஓஹோ தேயாத நிலவும் என்னோடு அவளும் இங்கு தொடங்கும் இந்த பயணம் முதல் முறை உயிர் வரை சிலிர்த்து பார்க்கிறேன் அவள் தரும் உணர்விதா என்னையே கேட்கிறேன். அருமை சார். சார் இப்போது ரீசெண்டாக ஒரு கான்சர்ட்டில் வந்து இளையராஜா சார் வந்து சொல்லியிருந்தாங்க, யாருமே நிறைய பேர் வந்துட்டு கம்ப்யூட்டர் மியூசிக் தான் யூஸ் பண்ணுறாங்க, யாரும் இந்த ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இது போகுது. ஸோ நீங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, எய்தர் கம்ப்யூட்டர் மியூசிக் ஆர் ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்டிங் மாதிரியா? காம்பினேஷன் தாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து நம்மளோட எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணுது. இன்றைக்கி வந்து ஹியூமன் எரர்ஸை வந்து கம்மி பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு மெட்ரோனோம் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு, சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே பார்த்துக்குதுன்னும் போது நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணும்போது துல்லியமாக ஒரு பிழை இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலுமே, டிஜிட்டலில் ரெக்கார்ட் பண்ணாலுமே நம்ம லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதில் நம்ம கீபோர்டும் சிந்தசைசரும் அந்த சிந்தசைசர் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த சவுண்ட்ஸையும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கும் நீங்கள் மியூசிக் வாசிக்க தெரியணும். ஸோ கம்ப்யூட்டரே வந்து மியூசிக் போடாது. கம்ப்யூட்டர் வந்து ஒரு டூல் மாதிரி நம்மளோட நிறைய விஷயத்தை வந்து சிம்பிளிஃபை பண்ணுது. கம்ப்யூட்டர் வந்து நம்மளோட நிறைய விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணுதே தவிர கம்ப்யூட்டரே வச்சு மியூசிக் போட்டுற முடியாது. நான் வந்து கம்ப்யூட்டரோட யூசேஜ் ப்ளஸ் ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக நீங்கள் வாசித்து ரெக்கார்ட் பண்ணி இது ரெண்டும் ஒரு காம்பினேஷனாக தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். சிந்தசைசர் யூஸ் பண்ணி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி, ஆனால் லைவான மியூசிக் ரெண்டுத்தையும் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். லைவான மியூசிக் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் வேணும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் தான் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. சார், ஒரு ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இப்போ வராங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு பாட்டுக்கு தனித்தனியாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுவீங்களா, ஆர் ஒரு என்டையர் செஷனுக்கு எல்லா டைம் சிக்னேச்சருக்கும் சேர்த்து வச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை லைப்ரரி மாதிரி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவீங்களா? இல்லை, அது வந்து ரிக்குவயர்மெண்ட் பொறுத்து தான். இப்போ நான் இன்ஸ்பெக்டர் ரிஷியில் வந்து ஒரு ட்ரைபல் சாங் இருந்தது. அந்த ட்ரைபல் சாங்குக்கு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரைபல் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து அவங்க வாசிக்கிறத நம்ம திருப்பியும் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு சிலது கரெக்ட் பண்ணி, அவங்க கொஞ்சம் டெம்போலாம் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வச்சு இது கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு வச்சு ரெக்கார்ட் பண்ணி எடுத்தோம். ரெக்குவயர்மெண்ட்டு பொறுத்து தான். இப்போது சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மியூசிக் சினிமாவில் வாசிக்கிற ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செஷன் கூப்பிட்டு ஒரு படத்தோட ஃபுல் ஆர்ஆருக்கு வாசிச்சிருவாங்க. இப்போ ஃபுல் ரெக்கார்டிங் ஒரு படம் 2.5 மணி நேரம் இருக்குது, ஒரு ஃப்ளூட் பிளேயரை நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா காலையிலேருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்து அந்த ஃபுல் படத்தில் எங்கெங்கெல்லாம் ஃப்ளூட் தேவையோ அதை வாசிச்சுட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி 2 மாதிரியும் பண்ணுறது உண்டு. நம்ம ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். பட் நம்ம நீங்கள் சொல்கிற அந்த ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு வச்சது இந்த ட்ரைபல் பீப்புளை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட சவுண்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட சவுண்டை வச்சு க்ரியேட் பண்ணி ஒரு சாங் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி சீரீஸில் பண்ணோம். அதில் தான் ஓப்பன் ஆகும் அந்த சீரீஸ் வந்து அதில் தான் ஓப்பன் ஆகும் அந்த சாங்கில். சார், ஒரு இசையமைப்பாளராக நீங்கள் சொல்கிற ராகத்துக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்களா, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ண வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ராகத்தை க்ரியேட் பண்ணுவீங்களா? இசையமைப்பாளர் மியூசிக் டைரக்டர்ன்றவங்க வந்து மியூசிக்கை எப்படி இருக்கணும்னு டைரக்ட் பண்ணுறவங்க, டிசைன் பண்ணுறவங்க. ஸோ முதல்ல அந்த டைரக்டர் கூட ரிக்குவயர்மெண்ட்டை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் க்ரியேட் பண்ணிடுவோம், வாசித்து காமிச்சிருவோம் அந்த டைரக்டரோட அப்ரூவலோட.
டைரக்டரோட அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை எல்லோரும் வந்து வாசிப்பாங்க. நம்ம வாசிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்றது நம்மளை பொறுத்து இருக்குது. ஒரு சில பாடல்களில் வந்து நீங்கள் இந்த விஷயம் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லலாம். சிலதில் வந்து இதை நீங்கள் இப்படி கரெக்டாக இதை மட்டும் வாசிங்கன்னு சொல்லலாம். ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஒர்க் தான். ஆனால் நம்ம என்ன பாடல்களை எப்படி டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு அவங்க வாசிக்கிறது தான் அவங்களோட அதுதான் சிஸ்டம். அப்படி தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ உள்ள ரீசன்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ஓல்டு சாங்ஸை அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸு நம்ம கேட்கும் போதே இது ஏற்கனவே கேட்ட பாட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இன்ஃப்ளூயன்ஸ், நீங்கள் சொல்கிறது வந்து இன்ஃப்ளூயன்ஸ், பழைய பாடல்களோட தாக்கங்கள் அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இருக்கும். என்னோடய மியூசிக்கில் இருக்கலாம், மற்றவங்க மியூசிக்கில் இருக்கலாம், ஒரு சில மியூசிக்கில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம கேட்டு வளர்ந்த ஒரு பாடல்களோட தாக்கம் வந்து நம்மளோட மியூசிக்கில் வெளிவரது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். அதை நான் வந்து அவ்வளோ பெரிய தப்பாக பார்க்கல. அது எல்லாருக்கும் இம்மீடியட்டாக அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு, இது அதே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம மாற்றிடணும். இல்லை அது வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அந்த ஃப்ளேவரில் இருக்குன்னா நான் அதை அப்படியே விட்டுருவேன். நான் அதை பெருசாக ஒரு அஃபென்ஸாக எடுத்துக்க மாட்டேன். இந்த பாட்டு மாதிரி இருக்கான்னா அப்படி இந்த பாட்டே நீ திருப்பி போட்டிருக்க அப்படின்னா நான் மாற்றிடுவேன். அது சம்டைம்ஸ் காப்பி ரைட் இஷ்யூ ஆகாதா? இல்லை, அதில் காப்பிரைட் இஷ்யூ எப்போ ஆகும்? நீங்கள் அதையே யூஸ் பண்ணால் தான் காப்பிரைட் இஷ்யூ ஆகும். நீங்கள் அந்த சாங்கோட நினைவு படுத்துது, அந்த சாங் மாதிரி இருக்குது, அந்த சாங்கை நினைவுபடுத்துது அப்படின்றது வந்து ஒரு பெரிய. இப்போ பயணம் சாங் எடுத்துக்கோங்களேன். நான் இந்த பயணம் சாங்கோட இன்ஸ்பிரேஷன் வந்து ஹோ பட்டர்ஃப்ளைன்னு ஒரு பாட்டு, பழைய இளையராஜாவோட பாட்டு. ஆஹா ஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை நீ விரித்தால் சிறகை, இதுதான் அதோட இன்ஸ்பிரேஷன். நான் வந்து பயணம் சாங். ஸோ இந்த பாட்டு அந்த பாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தது அந்த பாட்டில் இருந்தான். ஒரு சில பேர் என்கிட்ட இது அந்த பாட்டை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே, அது வந்து அந்த லைன் கரெக்டாக இருக்கும். பட் நம்ம அதையே திரும்ப பண்ணோம் அப்படின்னா அது நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த என்டிடிவியில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கோ நிறைய மூவிஸ்க்கு மியூசிக் போடுறீங்க. ஸோ அதுலேருந்து இங்கே வந்தப்போ உங்களை நினச்சி பெருமைப்படுற விஷயம் என்ன சார்? நினச்சி பெருமைப்படுற விஷயம் ஒன்றும் இல்லை. மேபி இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம இந்த சைடு வந்திருக்கலான்னு தோணியிருக்கு. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் டிலேடாக இந்த டிசிஷன் எடுத்துட்டோமோ அப்படின்னு தோணியிருக்கோம். பட் ஆனால் எனக்கு அந்த என்டிடிவி கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த கண்ட்ரியை பற்றின இருக்கிற ஒரு ஜென்ரல் நாலேஜ். இதெல்லாம் எனக்கு ரொம்ப என்டிடிவியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த 4 வருஷம் நிறையா பொது விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து எனக்கு ப்ரௌடாக தான் இருக்கேன். அதுக்கப்புறம் என்டிடிவிலேருந்து இங்கே மியூசிக் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாள் அந்த தூங்கும்போது அந்த நியூஸ் கேட்டுகிட்டே இருக்கும் காதில். அந்த நியூஸ் படிக்கிற அந்த ஆங்கர் நியூஸ் படிக்கிறது, அவங்க வேறு நியூஸ் அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நியூஸோட சவுண்டு வந்து அந்த காதில் அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும். அது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. சார், இப்போ வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின், நேயர்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் படிக்கிற டைம்லேயோ ஆர் இப்போ யாரையாவது நினச்சி ஒரு லவ்வோட உங்களுக்கு வேறு நீங்கள் மெலடி பிடிக்கணுன்னு இருக்கீங்க, அந்த மாதிரி நினச்சி மியூசிக் போட்டிருக்கீங்களா? பீரியாடிக்கலாக மாறிட்டே இருக்கும். ஒரு ஆள் நிறைய பேரை நினச்சி தானே போடும். சார், மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இப்போது டாப்னு பார்த்தா மியூசிக் டைரக்டர் தவிர்த்து மற்ற என்னென்ன ரோல்ஸ் இருக்குது சார்? அரேஞ்சர்ஸ் அப்படின்னு இருக்காங்க, கீபோர்ட் ப்ரோக்ராமர்ஸ்னு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவோம், மியூசிக் டைரக்டர் டியூன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கீபோர்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த டியூன் எப்படி கேட்கணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை டிசைன் பண்ணுவாங்க. அவங்க வந்து மியூசிக் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுற கீபோர்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க. இப்போ ரஹ்மான் சார்கிட்ட ஹாரிஸ் ஜெயராஜ் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு, இளையராஜா சார்கிட்ட ஏஆர் ரஹ்மான் சார் அப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அரேஞ்சர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரோக்ராமர்ஸாக கீபோர்ட் ப்ரோக்ராமர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு கீபோர்டு இருக்கும், அந்த கீபோர்டில் அவங்க இந்த சாங்கை என்டையர் சாங்கை வந்து டிசைன் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு முக்கியமான வேலை. ரெண்டாவது இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயர்ஸ் வந்து அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலில் மாஸ்டராக இருப்பாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு கீபோர்டில் இல்லை, கீபோர்டு வந்து முக்கால்வாசி கீபோர்ட் பிளேயர் வாசிச்சிருவாங்க. ஒரு கிட்டார்லேயோ இல்லை ஃப்ளூட்லேயோ இல்லை வயலின்லேயோ மாஸ்டராக இருப்பாங்க. அவங்க வந்து இந்த படத்துக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அந்த நோட்ஸை வந்து கீபோர்டில் வாசித்து வச்சுருக்கிற நோட்ஸை கேட்டுட்டு அவங்க அந்த வயலின்லேயோ அந்த ஃப்ளூட்லேயோ அதை வாசிச்சிருவாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ ஒரு மியூசிக்கை எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், நல்லா ரெக்கார்ட் பண்ணால் தான் உங்ககிட்ட நல்லா கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போது நல்லா ரெக்கார்ட் பண்ணுற சவுண்ட் இன்ஜினியர், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மைக்கு, கிட்டார் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரிஞ்ச சவுண்ட் இன்ஜினியர், கிட்டாரில் எங்கே மைக்கு வைக்கணும், மிருதங்கம் வாசிக்கும் போது எங்கே மைக் வைக்கணும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கிற ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அதை கரெக்டாக அந்த சவுண்டை கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். ஸோ இதை பண்ணுற ஒரு சவுண்ட் இன்ஜினியர், ரெக்கார்டிங் இன்ஜினியர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மிக்சிங் பண்ணுறது இன்னொரு இன்ஜினியர்.
அது வந்து மிக்சிங் இன்ஜினியர்னு சொல்லுவோம். இந்த சாங்கை வந்து துல்லியமாக வெளியே கேட்க வைக்கிறது, துல்லியமாக எது ஃப்ரண்ட்டில் இருக்கணும், எது பேக்கில் இருக்கணும், வாய்ஸ் எங்கே இருக்கணும், கிட்டார் எங்கே இருக்கணும்னு அந்த சாங்கை மொத்தமாக ஒரு டிசைன் பண்ணி உங்களுக்கு வெளியே கேட்குறதுக்கு அழகாக கொடுக்குற ஒரு மிக்சிங் இன்ஜினியர். அது ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. அரேஞ்சர்ஸ், மிக்சிங் இன்ஜினியர், இதை தவிர இப்போ வந்து நிறைய பேர் வந்து ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்லாம் கூட இருக்காங்க. ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு பெரிய படங்கள் பண்ணும்போது அந்த படத்தில் எவ்வளோ சாங்ஸ் இருக்குது, எத்தனை சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக ப்ரொடக்ஷன் கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு மியூசிக் டைரக்டர் எப்போதும் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இது கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ஆட்கள் இருக்காங்க. அப்புறம் சிங்கர்ஸ் இருக்காங்க, சிங்கர்ஸ்க்கு சொல்லித்தரவங்க இருக்காங்க, வோக்கல் சூப்பர்விஷன் சொல்லிட்டு. இப்போது எல்லாத்தையுமே மியூசிக் டைரக்டர் பண்ண மாட்டாங்க. மியூசிக் டைரக்டர் டியூனை போட்டாங்க அப்படின்னா அந்த டியூனை அரேஞ்சர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு மியூசிக்கல் கோஆர்டினேட்டர் வச்சுக்கிட்டு எல்லாரையுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சிங்கர்ஸ்க்கு போயிட்டு இவங்க இன்னொரு சிங்கர் வந்து சொல்லித் தருவாங்க எப்படி பாடணும்னு. ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து எல்லாத்தையுமே ரிமோட்டாகவே ஒரு ஃபோனில் கேட்டுகிட்டே இன்றைக்கி வந்து ஒரு பாட்டை வந்து முடிக்கலாம். அதுக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதுக்கு தகுந்த ஆட்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய ரோல்ஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்க. ஆனால் ஒரு கைண்ட் ஆஃப் என்னென்னா சினிமானாலே வந்து ஃபுல் டைம் ஒர்க்கு. இப்போ ஐடி ஜாப்னால் 9 to 5 அந்த மாதிரி உண்டு. பட் சினிமாங்கிறப்போ வந்து ஃபுல் டைம் ஸ்டூடியோ, இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரை அதிலே இருக்கிற மாதிரி இருக்கும். அது உண்மையா எப்படி சார்? அது உண்மைதான். ஆனால் வந்து உங்களுக்கு சினிமா அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணணும். நீங்கள் ஐடியில் 15 வருஷம் சம்பாதிக்கிறது சினிமாவில் 2 வருஷத்தில் சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டைரக்டர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ ஒர்க் ரவுண்ட் த கிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைரக்டருக்கு உண்டான அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கான சன்மானம் கிடைக்கும். அந்த ப்ரொடியூசர் பணம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அதில் படம் வந்து சினிமா கொடுக்கும். ஸோ இது எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபேசினேஷன் தான் எல்லாரையும் ஓட வைக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஐடி வந்து ஒரு ஸ்டேபிள் ரெகுலரான ஒரு கரெக்டான ஜாப். பட் இது க்ரியேட்டிவ் ஃபீல்டு. ஒன்ஸ் நீங்கள் இதில் ஜெயிச்சிட்டிங்க, க்ரியேட்டிவ் ஃபீல்டில் ஒரு க்ரியேட்டராக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்கான மானிட்ரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதுக்கான உங்களுக்கு லக்ஸுரி வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆஃப் டைம்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே சார், உங்களோட ஃபஸ்ட்டு படம் வந்து என்ன அண்ட் வரிசையாக அப்படி உங்களோட அந்த டைம் அந்த படத்தோட பே எவ்வளோ அண்ட் இப்போ உங்களோட பே? இல்லை, நான் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் சேலரின்றது வந்து டைரக்டருக்கு இந்த சேலரின்ற மாதிரி பேசுவாங்க. பட் மியூசிக் டைரக்டருக்கு வந்து ஜென்ரலாக ஒரு படத்துக்கு இவ்வளோ அப்படின்னு பேசிடுவாங்க. ஸோ ஒரு படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா இல்லை ஒரு 15 லட்ச ரூபா இந்த மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து டிபெண்ட்ஸ். அது வந்து உங்களோட சேலரின்றதை தாண்டி அந்த படத்தோட சைஸை பொறுத்து. இப்போ நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணும்போது அது ஜாஸ்தியாக இருக்கும். நான் இப்போ பண்ணிகிட்ருக்க ஒரு சின்ன இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் இருக்கும்போது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மியூசிஷியன்ஸ்க்கு பே பண்ணணும், ஆர்டிஸ்ட்க்கு பே பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து படம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்ட பிறகு நீங்கள் வந்து தனியாக உங்களுக்கு சம்பளம்னு ஒன்று வாங்கிக்கலாம். பட் இப்போது அப்கமிங்காக இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே படத்துக்கு மொத்தமாக ஒரு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் பே பண்ணுவாங்க. அந்த பேக்கேஜில் நீங்கள் முடித்து எவ்வளோ மிச்சம் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களோட சேலரின்ற கணக்கு தான். ஸோ அது வந்து ஒரு படத்துக்கு படம் மாறும். என்னோடய முதல் படம் வந்து நளனும் நந்தினியும்னு ஒரு படம். அந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், நான் மாதம் எனக்கு சேலரி கொடுத்தேன். அந்த ப்ரொடியூசர் அவர் வந்து மாதம் சேலரி கொடுத்துருந்தார். நான் மாதம் ஆனால் அவர் மற்றவங்க எல்லாருக்கும் அவரே பே பண்ணிட்டார். நான் ஸ்ரேயா கோஷல் கூட ஒர்க் பண்ணேன், சங்கர் மாதவன் கூட ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு மாதம் எனக்கு சேலரி மாதிரி கொடுத்துட்டு இருந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நான் போய் ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். அங்கே வந்து அவர் வந்து மற்ற எல்லாருக்கும் அவர் மொத்தமாகவே பே பண்ணிட்டார். ஸோ நளனும் நந்தினியும்ன்றது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும்னு ஒரு படம் பண்ணேன். அது ஜெய் நடிச்சிருந்தார். அந்த படம் தெலுங்குலேயும் வந்தது. அதில் ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டும் ஒர்க் பண்ணேன். இப்போது அதுக்கப்புறம் எஃப்ஐஆர்னு ஒரு படம் பண்ணேன். ஒரு ஜீல வந்து திட்டம் போட்டு திருடுற கூட்டம்னு ஒரு ஒரிஜினல் ஃபிலிம் இருக்குது, அதுக்கு மியூசிக் பண்ணியிருந்தேன். இப்போது 2 சின்ன படம் பண்ணுறேன். இன்னும் நான் முடிச்சிட்டேன், பட் டைட்டில் இன்னும் பண்ணல, டைட்டில் வைக்கல, அனௌன்ஸ் பண்ணல. இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு ஒரு சீரீஸ் பண்ண அமேசானில். அது வந்து கிட்டத்தட்ட 3 படத்தோட ஒர்க்கு. ஏன்னா 10 மணி நேரம் ஃபுட்டேஜ், 10 எபிசோட்ஸு, 9 hours ஃபுட்டேஜ். ஸோ கிட்டத்தட்ட 3 படத்தோட ஒர்க்கு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் ரிஷி சீசன் 1 அது அமேசான் ப்ரைமில், அது கார்ப்பரேட் கூட ஒர்க் பண்ணோம். இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷி சீசன் 2 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய லைனப்.
தேங்க்யூ சார். இவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெட்யூல்லையும் எங்கள் ரேடியோவுக்கு வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இது எங்களுக்கும் நேயர்களுக்கும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ சார். ரோஷன், செல்வ ஷக்கீலா மற்றும் திவின், இவங்க 3 பேர் கூடயும் இவ்வளோ நேரம் அண்ணா எஃப்எம் நேயர்களுக்காக என்னோட பயணத்தை ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்ச விஜய் சார் மற்றும் அண்ணா எஃப்எம் டீம் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ நன்றி சார். சார். நேயர்களே, இது போல அடுத்த நட்சத்திர நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. நன்றி, வணக்கம்.